ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு இட்லி உப்புமா பண்ண போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதக்கினா போதுங்க. இந்த சைஸ் இட்லியில் 8 எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதுக்கு பூண்டு பொடி ரொம்ப நல்லா இருக்குங்க, தனியாக வீடியோ போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் பூண்டு பொடி இதில் சேர்த்துக்கலாம். சூடான இட்லியில் இது பண்ணால் நல்லா இருக்காதுங்க. ஒரு 3-4 மணி நேரம் ஆறி போன இட்லியில் தான் இது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லிலையும் பூண்டு பொடியிலையும் உப்பு இருக்கும், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இட்லி உப்புமா ரெடி. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.